இன்றைக்கி ஒன் பாட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 2.5 கப்பு வெள்ளைச்சென்னா எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 2 கிளாஸ் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி வைப்பேன். கூடவே அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் சென்னா இருக்கிறதுனால. மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சென்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி அது கூட சேர்த்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.